வணக்கம் நண்பர்களே. இன்றைய கோயில் பயணத்தில் ஒரு பழமையான சிவாலயத்தை தான் பார்க்க போகிறோம். இது பழமையானது மட்டுமில்லை, காசியில் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விட அதிகமான புண்ணியங்கள் தரக்கூடிய ஒரு ஸ்தலமும் கூட. இது எவ்வளவு பழமையானதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல மரமே சுமார் 2500 வருட பழமையான ஸ்தல மரம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, அந்த ஊரோட பேரிலேயே இந்த கோயிலோட சிறப்பும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் சிவாலயம். விருத்தாச்சலம்ங்கிற ஊர் பேர்லேயே அந்த ஊரோட பெருமை இருக்குது. விருத்தம் அப்படின்னா முதுமை, அசலம் அப்படின்னா மனை, பழமையான மலை அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட பழமையான பேர். இதை தமிழ் கல்வெட்டுக்களில் திருமுதுகுன்றம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. வாங்க திருமுதுகுன்றம் அப்படிங்கிற விருத்தாச்சலத்துக்கு போய் நம்ம விருத்தகிரீஸ்வரரை பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறப்பயே கோயிலோட 5 கோபுரங்களும் அழகாக தெரியுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே 5 தான் இருக்கும். 5 கொடிமரம், 5 தீர்த்தம், 5 மூலவர்கள், 5 கோபுரம், 5 கால பூஜை, 5 தீர்த்தம் அப்படின்னு எல்லாமே 5 தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றா நம்ம பார்க்கலாம். வாங்க கோயிலுக்கு வெளியிலேயே கோயிலுக்கு தேவையான பூஜை ஜாமான்களை வாங்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மணிமுத்தா நதி அப்படிங்கிற நதி கரையோரத்தில் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு. மணிமுக்தா நதியை பார்த்துட்டு நம்ம சிவாலயத்துக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட முன்பகுதியிலேயே விநாயகர் பெருமானோட சிறிய சன்னதி இருக்குது. அந்த சிறிய சன்னதியில் நம்ம வணங்கிட்டு கோயிலோட முன் மண்டபத்தில் அழகான பழமையான ஓவியங்கள் இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஓவியங்கள். அதை பார்த்துட்டு முன்புறம் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தின் வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த ராஜகோபுரம் இருக்கிறதுலே பெரிய ராஜகோபுரம் இதுதான். 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கட்டியிருக்காங்க. சோழர் மன்ன காலத்தில் இருந்து பல மன்னர்களாலும் இந்த கோயில் மேம்படுத்தப்பட்டு இப்பொழுது ஒரு சிறப்பான ஒரு கோயிலாக இருக்குது. 26 அடி உயரம் கொண்ட மதில் சுவர்களையும் 660 அடி நீளமும் 400 அடி அகலமும் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குது. கோயிலோட முன் கோபுரத்தில் பக்கவாட்டிலிருந்து அழகான கல் சிற்ப வேலைப்பாடுகளோடு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வாங்க முன் பக்க கோபுரத்தின் வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே போய் வித்தியாசமான பல கதைகளையும் ஸ்தல வரலாறு மற்றும் வரலாறை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த கோயிலோட மூலவர் விருத்தகிரிநாதர். இவருக்கும் 5 பெயர் இருக்குது. விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாலயேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருத்தகிரிநாதர் அப்படிங்கிற 5 பேர் இருக்குது. இந்த கோயில்லையும் 5 கோபுரங்கள் இருக்குது. 5 கோபுரங்களில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு போன்ற 4 கோபுரங்களும் மற்றும் நடுவில் கண்டாரெதித்தனோட கோபுரமும் சேர்த்து மொத்தம் 5 கோபுரங்கள் இருக்குது. 5 கோபுரங்களுக்கும் 5 கொடிமரம் இருக்குது. இப்படி ஒரே கோயிலில் 5 கொடிமரம், 5 நந்திகள் இருக்கிற வித்தியாசமான ஒரு கோயில் இது. இந்த கோயிலோட அம்மன் ஸ்ரீ விருத்தாம்பிகை அம்மன் அல்லது பாலாம்பிகை அம்மன். முன் கோபுரத்தின் வழியாக நம்ம போன உடனேயும் நம்ம கண் முன்னாடி தெரிகிற மற்றொரு பிரம்மாண்டமான கோபுரம் கண்டாரெதித்தனோட கோபுரம். இந்த கோபுரத்தில் இருந்து 3 நிலைமைகளை தாண்டி நம்ம போனால் நம்ம விருத்தகிரீஸ்வரரை பார்க்கலாம். கோயிலோட முன் ராஜகோபுரத்தின் வழியே இருந்து நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு அழகான மண்டபம். இந்த மண்டபத்தில் நந்தீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். இந்த கோயிலோட சிறப்புகளில் இது தேவார பாடல் பாடப்பட்ட ஒரு ஸ்தலம். 274 தேவார பாடல்களில் 220வது பாடல் இந்த ஸ்தலத்துக்காக பாடப்பட்டது. 1008 சிவஸ்தலங்களில்
இதுவும் ஒன்று. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்தலத்தில் பிறந்தாலோ வாழ்ந்தாலோ வழிபட்டாலோ நினைத்தாலோ இறந்தாலோ நேரடியாக மோட்சம் கிடைக்கும்னு இந்த ஸ்தல வரலாறு சொல்லுது. இங்கே இருக்கிற இன்னொரு சிறப்பான விஷயம், இங்கே தான் ஆலத்து விநாயகர் சன்னதி அப்படிங்கிற ஒரு சிறப்பான சன்னதி இருக்குது. விநாயகருக்கான 6 படை வீடுகளில் இது 2ஆம் படை வீடு. கோயிலோட முன்புற கொடிமரத்தை வணங்கிட்டு பலிபீடத்தையும் வணங்கிட்டு நம்ம கோயிலோட உட்புறத்தில் போய் கோயிலோட மூலவரை முதல்ல தரிசனம் பண்ணலாம். இது கோயிலோட கொடிமரம். கோயிலோட கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே சிவனை வணங்கியபடி நந்தீஸ்வரர் அமர்ந்திருக்கிறாரு. நந்தீஸ்வரரை வணங்கிட்டு நம்ம கோயிலோட உட்புறத்துக்கு போகலாம். கோயிலின் வெளிப்புறத்திலேயே துவார பாலகர்களோட 2 பக்கமும் துவார பாலகர்களோட சிலை இருக்குது. இந்த கோயிலோட வரலாற்றை சொல்லும்படி ஆங்காங்கே கல்வெட்டுக்கள் பழைய தமிழ் எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் கோயிலோட பழமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது விருத்தகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம். விருத்தகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட வெளிப்பிரகாரத்துக்கு வந்து நம்ம முதல்ல பார்க்குறது, இங்கே ஒரு ஆழத்தில் ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அவரை வணங்கிட்டு இதுதான் கோயிலோட பக்கவாட்டிலேயே இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். இந்த கோயிலில் 5 விதமான விநாயகர் சிலை இருக்குது. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு எல்லாமே 5 வகையாக தான் இருக்குது. ஐந்து விநாயகரையும் வணங்கிட்டு 63 நாயன்மார்களோட சிலைகளும் இருக்குது. 63 நாயன்மார்களையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக முருகர் இங்கே வழிபட்ட 28 ஆகம விதிப்படி நிறுவப்பட்ட லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம். முருகர் தன்னோட சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு இங்கே தான் 28 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆகம விதிப்படி அதை வணங்கினாருங்கிறது ஸ்தல வரலாறு. 28 லிங்கங்களை வைப்பது ஆகம விதி, அதன்படியே முருகர் பண்ணியிருக்காரு. வாங்க அந்த லிங்கத்தையும் நம்ம பார்க்கலாம். கோயிலோட பக்கவாட்டு சுவற்று பகுதியிலேயே தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியில் இருக்கார். இதுதான் முருகர் பிரதிஷ்டை பண்ணின ஆகம லிங்கங்கள். இதற்கு பக்கத்திலேயே வள்ளி தெய்வானையோட சக்கரச்சூழ முருகர் காட்சி தராரு. முருகரையும் நம்ம வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லப கணபதியும் வணங்கிட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் கோயிலோட உள்பிரகாரம் கல்லினாலேயே அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் மிக பழமையான சிற்பங்கள் தான். இதுதான் வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானோட காட்சி. கோயிலோட வெளிப்பிரகாரத்திலேயே தமிழ் கல்வெட்டுக்களும் கோயிலோட வரலாறு சொல்லும் கல்வெட்டுக்களும் அதுக்கு செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் ஆதி லிங்கோத்பவரோட சிற்பம் இருக்குது. இது ரொம்ப அபூர்வமான ஒரு சிற்பம். வல்லப கணபதி ஒரு புறம் நமக்கு காட்சி தராரு. இங்கே 5 வகையான விநாயகர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கள் ஆலத்து விநாயகர், மாற்றுரைத்த விநாயகர், முப்பிள்ளையார், தஜபுஜ கணபதி, வல்லப கணபதி அப்படின்னு 5 விதமான கணபதிகள் இங்கே இருக்காருங்க. இதுதான் பள்ளியறை. பள்ளியறைக்கு பக்கத்திலே இருப்பது ஸ்ரீ பாலாம்பிகையோட சந்நிதி. ஸ்ரீ பாலாம்பிகையை வணங்கிட்டு பள்ளியறை தரிசனத்தை நம்ம பண்ணிட்டு பக்கத்திலேயே பாலாம்பிகை சிவனோடு இருக்கும் ஒரு தனியான சிற்பம் இருக்குது. ஸ்ரீ துர்க்கையினோட சிற்பம் அதற்கு பக்கத்திலேயே இருக்குது. இங்கே ஸ்ரீ சண்டிகேஸ்வரருக்கு
தனியாக சன்னதி இருக்குது. இங்கே இருக்க மூர்த்திகளும் 5 பேர் தான். விநாயகர், முருகன், சிவன், சக்தி, சண்டிகேஸ்வரர் அப்படின்னு 5 விதமான மூலவ மூர்த்திகள் இந்த கோயிலில் இருக்காங்க. இந்த கோயிலில் தேரும் 5 தான், தேரோடும் வீதிகளும் 5 தான், தீர்த்தமும் 5 தான். இப்படி எல்லாமே 5ஆக கொண்டு இந்த கோயில் ஒரு வித்தியாசமான மற்றும் சிறப்பான கோயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல் தூணிலையும் அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு செதுக்கப்பட்டிருக்கு. கல்லை தாங்கி நிற்கும் குபாரியரோட சிற்பம், கோயிலோட வெளிப்பிரகாரத்திலேயும் கல்வெட்டுக்கள் செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலை உருவாக்கிய மன்னர்களோட சிற்பமும் ஆங்காங்கே செதுக்கப்பட்டிருக்கு. மன்னர்களோட சிற்பம் அவ்வளவு தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கு. புலியோடு போரிடும் ஒரு வீரரோட சிற்பம், அந்த சிவனை வணங்கும் பக்தரோட சிற்பம், வீரபக்தரோட சுதை சிற்பம் ஒன்றும் இங்கே இருக்குது. அது மிக அற்புதமாக விரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பக்கத்திலேயே வீரபத்திரரோட கல் சிற்பமும் இருக்குது. சூரியனாரோட சந்நிதி இது. இவர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்புற பிரகாரத்துக்கு நம்ம வந்துடலாம். வெளிப்புற பிரகாரத்தில் சிவனை வழிபடும் பக்தரோட சிற்பமும் ஒரு அழகான மண்டபமும் இருக்குது. இங்கே தான் ஸ்ரீ நடராஜரோட சன்னதி இருக்குது. ஸ்ரீ நடராஜ பெருமாளை வணங்கிட்டு அதற்கு முன்னாடியே ஸ்ரீ நடராஜரை வணங்கும்படி கருடாழ்வாரோட சிலையும் அங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்க பெருமாளை சனிக்கிழமை அன்னைக்கு வணங்கினா மிகவும் சிறப்பானது ஒரு விஷயம்னு இங்கே ஸ்தல புராணம் சொல்லுது. ஒரு சிறிய அற்புதமான பைரவரோட சிற்பம் அது. சிவனை வழிபடும் அரசரோட சிற்பம் அது. நரசிம்மரோட சிற்பமும் இங்கே இருக்க தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. எல்லா தூண்களும் யாளி வாகனம் போன்றும் குதிரை வாகனத்தில் வீரர்கள் செல்வது போன்றும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கு. இது உற்சவரோட சந்நிதி. உற்சவருக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் அபிஷேகம் நடந்துச்சு. இந்த கோயிலை சுந்தரரும் அப்பரும் பாடியிருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மிக விசேஷமான உலக பிரசித்தி பெற்ற வன்னி மரம் இது. இது சுமார் 2500 வருடம் பழமையான மரம்னு ஆராய்ச்சி மூலமாகவே நிரூபிச்சிருக்காங்க. இந்த கோயில் கட்டும் பணியை பண்ணின விபசித் முனிவர் அங்கே வேலை பார்த்தவங்களுக்கு பிரசாதமாக, அதாவது ஊதியமாக இந்த வன்னி மரத்தோட இலையை கொடுத்ததாகவும் அந்த இலை அத்தனையும் பொற்காசுகளாக மாறியதாகவும் ஸ்தல புராணம் சொல்லுது. இந்த கோயிலோட பெருமையும் சிவனோட அருமையும் தெரிந்த ஆங்கிலேய ஆட்சி அதிகாரியான ஹைட் தென்னார்காட ஆட்சியராக இருந்த பொழுது இந்த கோயிலோட ஒரு புறம் தரைத்தளம் அமைப்பதற்கு உதவி பண்ணியிருக்காரு. இந்த கோயில் பிரம்மனாலும் அகத்தியராலும் நேரடியாக வணங்கப்பட்ட ஒரு கோயில். காசியை விட வீசம் அதிகம் விருத்த காசி அப்படிங்கிற பழமொழியும் இந்த கோயிலுக்காகத்தான் வந்தது. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் 3 கொடிமரமும் உள் பிரகாரத்தில் 2 கொடிமரமும் இருக்குது. ஒரு கோயிலில் 5 கொடிமரங்கள் கொண்ட ஒரே கோயில் இந்த கோயில்தான். இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு 3 நிலை கோபுரங்களும் மிக அற்புதமாக தெரியும். அந்த காட்சியை நான் உங்களுக்கும் காட்டுறேன். கோயிலோட மதில் சுவர் 26 அடியில் கோட்டை சுவர் மாதிரி அவ்வளோ ஒரு பாதுகாப்பான வண்ணம் கட்டியிருக்காங்க. இது 3வது நிலை கோபுரம். ஒரே இடத்திலிருந்து 3-4 கோபுரங்களை கூட நம்மால் இந்த கோயிலில் பார்க்க முடியும். இதன் பிறகு கோயிலோட வெளி பிரகாரத்தில் அனைத்து விதமான லிங்கங்களும்
தெய்வங்களும் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். இது பஞ்சலிங்கம். இது மிகவும் அபூர்வமாகவே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கம். ஸ்ரீ கணபதி அவரோட வல்லபை கணபதி. மீனாட்சி அம்மனுக்கும் ஒரு சிறிய சன்னதி இருக்குது. மீனாட்சி அம்மனுக்கு அடுத்தபடியாக காசி விஸ்வநாதரோட சன்னதி. பக்கத்திலேயே ஸ்ரீ விசாலாட்சி அம்மனுடைய சன்னதியும் வள்ளி தெய்வானையோட முருகனோட சன்னதியும் இருக்குது. இந்த கோயிலில் அனைத்து விதமான லிங்கேஸ்வரர்களுக்கும் தனித்தனியான சன்னதி இருப்பது ஒரு சிறப்பான விஷயம். 1000 முகங்களை கொண்ட சேஷ்டா லிங்கமும் இங்கே இருக்குது. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன் போன்ற அனைத்து விதமான தெய்வங்களும் இங்கே தனித்தனியாக சன்னதியில் இருக்காங்க. ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு தனியாக ஒரு கோயிலும், அதில் அண்ணாமலையாருக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. அதை நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இங்கே தான் ஸ்ரீ அண்ணாமலையாரோட தனி சன்னதி இருக்குது. இது சேஷ்டாலிங்கம், 1000 முகங்களை கொண்ட சேஷ்டாலிங்கம். ஏகாம்பரேஸ்வரரோட சன்னதி, காமாட்சி அம்மனோட சன்னதியும் இங்கே இருக்குது. இதுதான் ஸ்ரீ அண்ணாமலையாரோட தனி சன்னதி. இங்கே போய் அண்ணாமலையாரை வணங்கிட்டு நம்ம கோயிலோட வெளிப்பிரகாரத்தை பார்க்கலாம். வெளிப்பிரகாரம் அவ்வளவு சுத்தமாகவும் கல் வேலைப்பாடுகளாலும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிறது தான் 5வது கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே அம்மன் சன்னதிக்கு போகக்கூடிய பாதையும் இருக்குது. இதுதான் அம்மன் சன்னதிக்கு போகக்கூடிய பாதை. ஸ்ரீ விருத்தாம்பிகை அம்மனோட சன்னதிக்கு போகிற பாதை இது. அம்மனோட சன்னதிக்கு முன்னாடியே ஸ்ரீ நாகத்தம்மனோட சன்னதி இருக்குது. அம்மனோட சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்தையும் நந்தியும் வணங்கிட்டு நம்ம ஸ்ரீ வாளாம்பிகையை போய் தரிசனம் பண்ணலாம். இது அம்மனோட சன்னதியோட முன்புறம். வெளிப்புறத்தில் சண்டிகேஸ்வரிகள் 2 பேரும் அம்மனுக்கு காவலுக்கு நிற்கிறாங்க. பிரகாரத்தின் வெளிப்புறத்தில் ஒரு புறத்தில் விநாயகரும் இன்னொரு புறத்தில் பிரம்மரும் நமக்கு காட்சி தராங்க. அம்மனை போய் வணங்கிட்டு, அவங்க தான் விருத்தாம்பிகை அம்மன். அம்மனை வணங்கிட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தை பார்க்கலாம். வெளிப்பிரகாரத்தில் சக்தி சுரூபங்கள் எல்லா அம்மனுக்கும் கோயிலோட பக்கவாட்டு சுவரிலேயே தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலும் பழமையான கற்கோயிலோட அமைப்போடையே கட்டப்பட்டிருக்கு. ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. இது துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் சன்னதியை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் மண்டபம் மற்றும் கல் வேலைப்பாடுகளை பார்த்துட்டு பக்கவாட்டு பிரகாரத்திலேயே ஸ்ரீ வனதுர்க்கை அம்மனோட ஒரு அலங்காரத்துடன் கூடிய ஒரு அழகிய சிற்பம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கோயிலோட வெளிப்புறத்தில் அன்னவர்தினி அம்மனோட தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோயிலை இறைவனை தரிசனம் பண்ணவங்களும் 5 பேர் தான். ரோமோசார் முனிவர், விபசித்த முனிவர், குமாரதேவர், நாதசர்மா, அனிசர்த்வதினி அம்மையார். இவங்க 5 பேரும் இறைவன் தரிசனம் பண்ணவங்க. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு விஷயமாக சொல்லக்கூடியது ஆலத்து விநாயகர்.
ஆலத்து விநாயகர் ஒரு சில ஊர்களிலே மட்டுமே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில். பழமையான கோயில்களில் மட்டும் காணப்படக்கூடிய இந்த ஆலத்து விநாயகர் இந்த கோயிலில் இருக்கார். கோயிலில் இருந்து 18 படிகள் கீழே இறங்கி போனால் மூசிக வாகனத்தின் முன் இருப்போட விநாயகர் நமக்கு காட்சி தர்றாரு. இது ஒரு விநாயகரோட ஆறுபடை வீடுகளில் ஒன்று. முருகருக்கு போன்றவே விநாயகருக்கும் ஆறுபடை வீடு இருக்குது. அதில் 2ஆம் படை வீடு இது. இந்த விநாயகர் கோயிலும் அழகான கல் கோபுரங்களோடு கூடிய மிக சிறப்பான முறையில் கட்டப்பட்டிருக்கு. ஸ்ரீ விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கோபுர தரிசனங்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கோபுரங்களிலும் அத்தனை ஆயிரக்கணக்கான சிற்ப வேலைப்பாடுகளும் அது சொல்லக்கூடிய கதைகளும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அவ்வளவையும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இந்த கோயில் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாருங்கள். சில புகைப்படங்களை உங்கள் பார்வைக்கு அளித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.